அந்த ஊர்ல லக்ஷ்மி அம்மா தன்னுடைய பெரிய மருமக மீனா கூடயும் சின்ன மருமக கவிதா கூடயும் கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. பெரிய மருமக மீனா ஏழை பொண்ணா இருந்தாலும் பண்பான பொண்ணு. வீட்டை ரொம்ப பொறுப்பா பாத்துப்பா. மீனா குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறது இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா. அவளுக்கு உதவியா லக்ஷ்மி அம்மாவும் எல்லா வேலையும் செய்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இதையெல்லாம் பார்த்த கவிதா, இந்த அத்தை எப்பொழுதும் அந்த ஒண்ணு இல்லாதவ மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் வேற. ஒரு விலையுயர்ந்த பொருளா வாங்கி பரிசா கொடுத்து இவங்கள நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. கொஞ்ச நேரத்திலேயே கவிதா, அத்தை இந்தாங்கத்த, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த நெக்லஸ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில இருந்த பரிசு பொருளை கொடுத்தா கவிதா. அதை பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கு, கல்லு வச்ச நெக்லஸா கவிதா? பாக்குறதுக்கே ரொம்ப விலையுயர்ந்த பரிசு மாதிரியே இருக்க. இந்த மாதிரி விலையுயர்ந்த நெக்லஸ் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க லக்ஷ்மி அம்மா. அப்ப கவிதா, என்ன மீனாக்கா, நீங்க எந்த பரிசு பொருளும் கொடுக்கலையா என்ன? சரி சரி, உங்களால அவ்வளவு செலவு பண்ணி பரிசு பொருளை வாங்கவா முடியும்? பரவாயில்ல விடுங்கக்கா, உங்களுக்கும் சேர்த்துதான் நான் கொடுத்துட்டனே அப்படின்னு பணக்கார திமிரல் சொன்னான். கவிதா, நீ சொன்ன மாதிரி என்னால விலையுயர்ந்த பொருளை வாங்கி தர முடியல, ஆனா என்னால முடிஞ்ச ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ கையில கொடுத்தா. அத பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு புடவை இருந்துச்சு. அத பார்த்த லக்ஷ்மி அம்மா, இது எங்க அம்மா புடவை மாதிரியே இருக்கு மீனா. ஆமா அத்தை, அந்த புடவை தான் இது மீனா. இது எங்க அம்மாவுடைய கல்யாண புடவை மீனா. இது இத்து போய் கிழிஞ்சு போய் கிடந்தது. அத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத நீ சரி பண்ணி கொண்டு வந்திருக்க. இப்போ எங்க அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிறந்த நாளைக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு பொருளே இதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு மீனாவை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அதை பார்த்த கவிதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் எவ்வளவு விலையுயர்ந்த பரிசை கொடுத்திருக்கேன், ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட பேசாம இவ கொண்டு வந்த புடவைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீனாவை எப்படியாவது கெட்ட பேரு வாங்க வச்சு இந்த வீட்டை விட்டே துரத்துறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா மீனாவை கூப்பிட்டு, அம்மாடி மீனா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, பேங்க்ல கட்டணுமா? நாளைக்கு தான் கடைசி நாள். இத பத்திரமா கொண்டு போய் உள்ள வெய்யுமா, நாளைக்கு காலையில வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் அதை கொண்டு போய் பத்திரமா பீரோல வச்சா. அதை பார்த்த கவிதாவுக்கு, இதுதான் உன்னை பழி வாங்கறதுக்கு சரியான நேரம். யாரும் பார்க்காத நேரமா பார்த்து கவிதா பீரோல வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு. அடுத்த நாள் காலையில, அம்மாடி மீனா, பணத்தை எடுத்துட்டு வாமா, பேங்குக்கு போகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது மீனாவும் பணத்தை எடுக்கிறதுக்காக பீரோவை திறந்தா. ஐயோ, பணத்தை நான் இங்க தானே வச்சிருந்தேன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா. அம்மாடி மீனா, பணத்தை எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாமா அப்படின்னு கூப்பிட்ட போது மீனா தயங்கியபடி வந்து நின்னா. என்ன மீனா திரு திருன்னு முழிக்கிற? பணத்தை கொடு. பீரோல வச்ச பணத்தை காணோம் அத்தை, நான் லாக்கர்ல தான் பூட்டி வச்சேன். என்ன மீனா விளையாடுற? பீரோல வச்ச பணம் எங்க போயிருக்கோம்? இந்த வீட்ல ரவி ரமேஷும் வேலைக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம 3 பேரு தான். நம்மளை தாண்டி காசு எங்கம்மா போயிருக்கோம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கோவமா கேட்கும்போது, வேற யாரத்தை எடுத்திருப்பாங்க, இவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப காணாம போயிருச்சுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் பணத்தை கொடுத்தீங்க, நீங்க எப்படி எடுப்பீங்க? அதே மாதிரி என்கிட்ட நிறையாவே பணம் இருக்கு, நான் எடுக்கணும்னு அவசியமும் இல்ல. அபாண்டமா பேசாத கவிதா, நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்புங்கத்த. 10 மணிக்குள்ள பேங்க்ல போய் பணத்தை கட்டணும். இப்ப அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா புலம்பும் போது கவிதா, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அந்த பணத்தை நான் உங்களுக்கு அந்த 5000 ரூபாய் பணத்தை மீண்டும் எடுத்து அவங்க அத்தைக்கே கொடுத்தா. லக்ஷ்மி அம்மாவும் பேங்க்ல கட்டிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கும் வந்தாங்க. ஏமா கவிதா, நீ மட்டும் சரியான நேரத்துல பணத்தை கொடுக்கலைனா பேங்குக்காரங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்னு இருப்பேன் கவிதா. ரொம்ப நன்றிமா. அது மட்டும் இல்லாம மீனாவை பார்த்து, உனக்கு காசு வேணும்னா என்கிட்டயே கேட்க வேண்டியது தானே, அதுக்காக இப்படியா பண்ணுவ?
அப்படின்னு மீனாவை நம்பாம அவளை திட்டவும் செய்தாங்க. மீனா ரொம்ப வருத்தப்பட்டு நின்னா. அப்படியே டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயத்துல திட்டுவாங்க வச்சுக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மாவும் கவிதாவும் டைனிங் டேபிள்ல சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மீனாவும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருந்தா. லக்ஷ்மி அம்மா ஒரு வாய் எடுத்து வச்ச உடனே, ஏய் என்ன இது, சாம்பாரா இல்ல கடல் தண்ணியா, இப்படி உப்பா இருக்கு? என்னத்த சொல்றீங்க, உப்பா இருக்கா? நான் சமைக்கும் போது பார்த்துதான் அத்தை சமைச்சேன், அப்போ நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன், சாப்பிட்டு பாரு. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்ன சாப்பாட்டுல ஒரே உப்பா இருந்தது. அத்தை நான் சமைக்கும் போது நல்லா தான் இருந்தது, ஆனா இப்ப எப்படி இவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரியலத்த. அப்ப கவிதா மனசுக்குள்ள, நீ சரியாதான் பண்ணுன, அதுல உப்ப போட்டு கலக்கி வச்சதே நான் தானே அப்படின்னு கவிதா மனசுக்குள்ளேயே நினைச்சா. வேற எதுக்கு அத்தை, நேத்து நீங்க திட்டினீங்கல்ல, உங்களை பழி வாங்கறதுக்காகத்தான் இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு போட்டிருக்காங்க. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு கோபம் உச்சி கேறுச்சு. எனக்கு உப்பு சத்த வியாதி வந்து சாகணும்னு தான் இப்படி பண்ணிருக்கியா என்ன? இதுதான் உனக்கு கடைசி முறை சொல்றேன். இந்த மாதிரி இனிமேல் பண்ணுனேனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கோமா திட்டிட்டு உள்ள போனாங்க லக்ஷ்மி அம்மா. அப்போ கவிதா மனசுக்குள்ள, நம்ம போட்ட திட்டம் சரியாவே வேலை செய்யுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் மீனா உன்னை எப்படி வீட்டை விட்டு விரட்டுறேன்னு பாரு. இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா, ஏ மீனா அப்படின்னு கூப்பிடும் போது, சொல்லுங்கத்த. இங்க வாரு மீனா, நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் இந்த 3 புடவையும் வச்சு சாமி கும்பிடணும். மத்த விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துல இருக்காத, புரியுதா? இந்த புடவைய கொண்டு போய் பத்திரமா உள்ள வை அப்படின்னு லக்ஷ்மி அம்மா புடவைய கொடுத்தாங்க. மீனாவும் அதை கொண்டு போய் பத்திரமா பீரோல வச்சா. இத பார்த்த கவிதா, இதுதான் சரியான சந்தர்ப்பம், உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு மீனா கொண்டு போய் வச்ச புடவை மேல எங்க எடுத்து ஊத்திட்டா. அடுத்த நாள் காலையில லக்ஷ்மி அம்மா, யா மீனா, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேனே, ரெடி ஆயிட்டியா என்ன? ரெடி ஆயிட்டேன், இதோ வந்துடுறேன், வரும்போது அந்த 3 புடவையும் எடுத்துட்டு வா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும் போது பீரோவை திறந்து 3 புடவையும் எடுத்துட்டு வந்தா. அத பார்த்த கவிதாவுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. மீனா கொண்டு வந்த புடவையில எந்த கரையுமே ஆகல. இந்தாங்கத்த, நீங்க நேத்து கொடுத்த புடவை. சரி சரி, சீக்கிரம் கிளம்பலாம், எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் உள்ள போனாங்க. அப்ப மீனா, என்ன கவிதா, நம்ம தானே புடவை மேல இங்கு ஊத்தணும், இப்ப எந்த கரையுமே ஆகலைன்னு ரொம்ப குழப்பத்தோட இருக்க போல. என்ன உளர்ற, இங்கா? நான் எந்த இங்கும் ஊத்துலையே. கவிதா, எனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு அத்தை பேங்க் போறதுக்காக என்கிட்ட பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்தது நீதான் தெரியும். அன்னைக்கு சாப்பாட்டுல உப்ப கலந்து வச்சதும் நீதான் தெரியும். அது மட்டும் இல்ல, என்னை திட்டு வாங்க வைக்க இந்த புடவையில ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும். அதனால தான் அதுக்கு முன்னாடியே அந்த புடவைய மாத்தி வச்சேன். அதை கேட்ட கவிதா, ஆமா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். இந்த வீட்ல உன்னை எல்லோரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் அப்படியெல்லாம் செய்தேன். கவிதா அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது லக்ஷ்மி அம்மா, ரவி, ரமேஷ் எல்லோரும் இவ பேசினதை கேட்டாங்க. கவிதா, நீ பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ குடும்பத்தை இப்படி கெடுப்பேன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சே பார்க்கல. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சரியா சொன்ன ரமேஷ், இந்த மாதிரி குடும்பத்தை கெடுக்க வந்தவ எங்க வீட்டுக்கே தேவையில்லை. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ரமேஷும் லக்ஷ்மி அம்மாவும் கவிதாவை திட்டினாங்க. அப்ப மீனா, அத்தை அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு திருப்பியும் வெளியே அனுப்புறது நம்ம பண்பாடு இல்லத்த. அவ இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளை மன்னிச்சு ஏத்துக்கலாம் அத்தை அப்படின்னு கவிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா. இத பார்த்த கவிதா தன்னுடைய தப்ப புரிஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்டா. அதுக்கப்புறம் குடும்பமே சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ந்தாங்க. நம்ம ஒருத்தருக்கு கெட்டது நினைச்சா அந்த கெட்டது ஏதாவது ஒரு வழியில நமக்கே திரும்பி வரும். கெட்ட எண்ணங்களை விட்டுட்டு நல்ல எண்ணங்களை பத்தியே யோசிப்போம். அன்னைக்கு லக்ஷ்மி அம்மாவும் அவங்க பையன் ரவியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ லக்ஷ்மி அம்மா, அச்சா ரவி, பிரியாணி எங்கடா வாங்கின, இவ்வளவு காரமா இருக்கு? அம்மா, ஒரு புது கடை ஆரம்பிச்சிருந்தாங்கம்மா, கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, அங்கதாம்மா வாங்கினேன். இனிமேல் அங்க வாங்காத ரவி, காரமும் ஜாஸ்தியா இருக்கு,
காசும் கூட இருக்கு, சுத்தமா நல்லாவே இல்லடா, நல்ல கடையா பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் பார்த்த சண்முகம், அம்மாக்கும் பையனுக்கும் வேற வேலையே இல்லையா? கடை கடையா போய் வாங்கி சாப்பிட்றதா வேலையா வச்சிருக்கீங்க. ஏங்க, என் பையனுக்கு சூப்பர்வைசர் வேலை கிடைச்சிருக்கு, அதை கொண்டாடத்தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம். நீங்களும் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, சாப்பிட்ற எங்களையும் விட மாட்டீங்க, முதல்ல போங்க அந்த பக்கம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா ரொம்ப கோவமா பேசினாங்க. அப்ப சண்முக மனசுக்குள்ள, அப்படியே போனா சரிப்பட்டு வராது. முதல்ல ரவிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவங்க 2 பேரும் மாறுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சாரு. கொஞ்ச நாள்லயே ரவிக்கு மீனாங்கிற பொண்ணு கூட கல்யாணமும் ஆச்சு. மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. கல்யாணமான முதல் நாளே ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் வழக்கம் போல பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அங்க வந்த சண்முகம், அம்மாடி மீனா, அம்மாவும் பையனும் இப்படிதான் அடிக்கடி கடையில வாங்கி சாப்பிடுவாங்க. நான் சொல்லி சொல்லி சடைஞ்சு போயிட்டமா. நிறைய காய்கறி எல்லாம் வாய்க்கு ருசியா செய்து போட்டு நீதாமா அவங்கள மாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா, சரிங்க மாமா, இவங்க 2 பேத்தையும் இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா யோசிச்சு நல்ல சத்தான உணவெல்லாம் ருசியா செய்து கொடுத்தா. என்னதான் மீனா ருசியா செய்து கொடுத்தாலும் அம்மாக்கும் பையனுக்கும் கடையில வாங்கி சாப்பிட்றத விட முடியல. அதனால அப்பப்ப கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. மீனா எவ்வளவு சொல்லியும் அவங்க கேக்குற மாதிரியே இல்ல. ஒரு நாள் மீனா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா. அப்போ வழக்கம் போல ரவியும் லக்ஷ்மி அம்மாவும் பிரியாணியும் சிக்கன் பக்கோடாவும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏங்க, எவ்வளவு நாள் தான் கடையிலேயே வாங்கி சாப்பிடுவீங்க? அங்கெல்லாம் கலர் பவுடர் எல்லாம் போடுவாங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க. அப்ப ரவி சோகமா மூஞ்சிய வச்சுட்டு, மீனா, எனக்கு வேலை போயிடுச்சு, அந்த கவலைய மறக்கத்தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லம்மா? ஆமாப்பா. ஏங்க, கவலையா இருந்தா இப்படித்தான் யாராவது வாங்கி சாப்பிடுவாங்களா என்ன? அத்தை, நீங்களும் இவரு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா கேக்கும்போது, அம்மாடி மீனா, இந்த உலகத்துல நம்ம உயிர் வாழ்றதே சாப்பிட்றதுக்காகத்தான். கஷ்டம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அதை சரி செய்ய சாப்பாடால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த மீனாவுக்கு, இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா என்ன? இத இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணி இவங்கள மாத்தியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சா. அப்போ சண்முகம் வந்தாரு. அம்மாடி மீனா, லக்ஷ்மி ஒரு சாப்பாட்டு பைத்தியம். அவள மாதிரியே அவ பையனையும் வளர்த்து வச்சிருக்கா. ரவி நல்ல திறமசாலியான பையன்தான். ஆனா 1 மாசம் கூட எந்த வேலையிலுமே இருந்தது இல்ல. தட்டி கேட்க வேண்டிய லக்ஷ்மி கூட வேலை 1000 கிடைக்கும்டா, வாழ்க்கை ஒண்ணுதான், நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு வாழணும்னு சொல்லியே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாமா அப்படின்னு சொன்னாரு. 2 பேருமே என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே 1 மாசமும் போச்சு. ரவிக்கு எங்கேயும் வேலையும் கிடைக்கல. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா, ஐயா, வயிறு வலி தாங்க முடியலையே, ரொம்ப வயிறு வலிக்குதுமா, வாமா ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாம். லக்ஷ்மி அம்மா ரொம்ப வயிற்று வலியில துடிச்சாங்க. மீனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அப்போ டாக்டர், அம்மா, உங்களுக்கு அல்சர் வந்திருக்குமா, அதனால தான் வயிறு ரொம்ப வலிச்சிருக்கு. காரமா கடையில வாங்கி சாப்பிட்டாதான் இப்படி ஆகும். இனிமேல் கடையிலலாம் அதிகமா வாங்கி சாப்பிடாதீங்க, வீட்லயே சத்தானதா செய்து சாப்பிடுங்கம்மா அப்படின்னு டாக்டர் அட்வைஸும் பண்ணினாரு. சரிங்க டாக்டர் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காய்கறி சூப், ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம் லக்ஷ்மி அம்மாவுக்கு போட்டு கொடுத்து அவங்கள நல்லாவே கவனிச்சுக்கிட்டா. என்னதான் மீனா நல்லா சமைச்சு போட்டு பாத்துக்கிட்டாலும் லக்ஷ்மி அம்மாக்கும் ரவிக்கும் கடையில வாங்கி சாப்பிடாம ரொம்ப கவலையா இருந்துச்சு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மீனா வீட்லயே பிரியாணிய செய்து கொடுத்தா. அந்த பிரியாணிய பார்த்த லக்ஷ்மி அம்மாவுக்கும் ரவிக்கும் சந்தோஷம் தாங்கல. சந்தோஷத்துல பிரியாணி எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, இந்த பிரியாணி ரொம்பவே ருசியா இருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ பிரியாணிய சாப்பிட்டு இருக்கேன், ஆனா இந்த மாதிரி ருசியா இருந்ததே இல்ல. கரெக்டா சொன்னீங்கம்மா, இந்த சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு
அப்படின்னு ரவியும் சொன்னான். அப்ப மீனா, அத்தை, இதுல சேர்த்திருக்க மசாலா எல்லாமே நானே கைப்பட அரைச்ச மசாலா, உடம்புக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து சேர்த்திருக்கேன். இதையெல்லாம் கேட்கும்போது ரவிக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. அப்போ, அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம ஏன் ஒரு தள்ளுவண்டி கடையை ஆரம்பிக்க கூடாது? மீனா செய்யற பிரியாணிய நம்ம வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நல்லாவே போகும். அம்மா, அப்பா கிட்ட சொல்லி எனக்கு இந்த கடையை மட்டும் வச்சு தர சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டான். இதையெல்லாம் கேட்டு உள்ள வந்தாரு சண்முகம். ஆமா, இது வரைக்கும் நீ ஏதாவது ஒரு வேலையிலயாவது உருப்படியா இருக்கியா? உன்னை நம்பி நான் எப்படி காசு தரட்டும் அப்படின்னு கோவமா கேட்டாரு. அப்ப லக்ஷ்மி அம்மா, பெத்த பையனுக்கு நீங்க காசு கொடுக்காம வேற யாரு கொடுப்பாங்க? அவனை நம்பி கொடுங்க, கண்டிப்பா அவன் இந்த வேலைய நல்லாவே பண்ணுவான். நீ சும்மா இரு லக்ஷ்மி. உன்னாலதான் அவன் இப்படி இருக்கான். நான் கடை வைக்கிறதுக்கு காசு தரேன். ஆனா நான் கொடுக்கற சவால் அவன் ஏத்துக்கிட்டு அதை ஜெயிச்சும் காட்டணும். என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க. அவன் கடை வைக்கிறதுக்கு 20,000 ரூபாய் காசு தரேன். ஆனா ஒரே மாசத்துல அந்த 20,000 25,000 மாத்தி காட்டணும். அது மட்டும் இல்ல, அவன் கடைய பத்தி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெருமையா பேசணும் அப்படின்னு சண்முகம் சொல்லும்போது அதுக்கு ரவி, அம்மா, இந்த சவாலுக்கு நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சண்முகம் சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு கடையும் வச்சு கொடுத்தாரு. கடை ஆரம்பிச்சு 1 வாரமும் முடிஞ்சது. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டமே வரல. அப்ப சண்முகம் அங்க வந்தாரு. ஏண்டா, கடை ஆரம்பிச்சு 1 வாரமும் ஆச்சு, ஆனா கடையில பெருசா கூட்டமே இல்ல. நான் கொடுத்த கெடுவோம் முடிஞ்சிரும் போல. இதுக்குதான் உன்னை நம்பி காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சண்முகம் திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு. அப்ப என்ன பிரச்சனைன்னு ரவி யோசிக்க ஆரம்பிச்சான். கடைக்கு லாபம் அதிகமா வராட்டியும் ஒரு கஸ்டமர் திரும்ப திரும்ப வரணும்னு நினைச்சான். அதுக்கப்புறம் கடையோட பேரை கூட பட்ஜெட் பிரியாணின்னு மாத்தினான். மீனா செய்யற ரெசிபி எல்லாம் லக்ஷ்மி அம்மா கிட்ட கொடுத்து ருசியும் பார்க்க சொன்னான். லக்ஷ்மி அம்மா நல்லா ருசி பார்க்க தெரிஞ்சதுனால நல்லா இருந்தா மட்டும்தான் மெனு கார்ட்லயும் சேர்த்தான். அது மட்டும் இல்லாம பேக்கிங் எல்லாம் நீட்டா வாழை இலையிலயும் பண்ணி வச்சான். வெள்ளிக்கிழமையான ஆஃபரும் கொடுத்தான். இந்த மாதிரி புது புது விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்தான். இன்னொரு வாரமும் போச்சு. அப்போ ஒரு கஸ்டமர் வந்தாரு. ஏங்க, புதுக்கடையில சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ நினைச்சிட்டு வந்தேன். ஆனா உங்க கடையில பிரியாணி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வீட்ல செய்யற மாதிரியே பக்குவமா செய்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர்களுக்கும் பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து செய்தான். ஒரே மாசத்துல சண்முகம் சொன்ன மாதிரி 25 30,000 வரை லாபத்தை பார்த்தான். சண்முகம் சொன்ன 1 மாசம் கெடுவும் முடிஞ்சது. அப்ப ரவி, அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் சவால்ல ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம கடைய பத்தி இந்த ஊரே பேசுது. அது மட்டும் இல்லப்பா, லாபத்துல கூட 10,000 ரூபாய் அதிகமா இருக்கு. என்ன நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு ரவி சொல்லும் போது அப்ப மீனா, ஏங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணுங்க. உங்களுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு நானும் ஒரு காரணங்க. என்ன மீனா சொல்ற? ஆமாங்க, உங்களுக்கு முதலாளி ஆகணும்னு தான் ஆசை. அதனால தான் ஒரு வேலைக்கு கூட நீங்க ஒழுங்காவே போனதில்ல. அது மட்டும் இல்ல, அத்தைக்கு சாப்பாடு எந்த அளவுக்கு ருசியா இருந்தா கஸ்டமர் திரும்பி வருவாங்கங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருந்தது. உங்களுடைய திறமைய வெளிக்கொண்டு வரணும் தான் நானும் மாமாவும் இப்படி ஒரு சவாலை உங்களுக்கு போட்டோம். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மீனா பேசும்போது அப்போ லக்ஷ்மி அம்மா, நீ செய்தது சரிதான் மீனா. நாங்க 2 பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருந்தோம். எங்க தப்ப திருத்தினது மட்டும் இல்லாம நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். லக்ஷ்மி அம்மா தன் தப்ப உணர்ந்து மீனாவை பாராட்டவும் செய்தாங்க. குடும்பமே சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சு முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில